நீங்கள் இந்த வருஷம் ஐசிஐசி போர்டு எக்ஸாம் 10th எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்காக தான். டெஸ்ட், டவுட் சால்விங், அப்டேட்ஸ், ஸ்டடி டிப்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக இந்த குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் குரூப், லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன், ப்ளீஸ் ஜாயின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எந்த கொஷின் அப்படின்னா ஃபோர்ஸில் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸில் யூனிஃபார்ம் மீட்டர் ஸ்கேல் பேஸ் பண்ண ஒரு கொஷின். இந்த கொஷின் நான் எடுத்ததுக்கு சில காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினில் சில அசம்ஷன்ஸ் இருக்குது. அந்த அசம்ஷன்ஸை வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். A uniform meter rule of weight 10 GF is pivoted at 0 mark. ஸோ நம்ம யூனிஃபார்ம் மீட்டர் ஸ்கேல் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு வெயிட் வந்து கரெக்டாக 0 சென்டிமீட்டரில், ஓகேவா, 0 சென்டிமீட்டரில் ஒரு 10 GF வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் எந்த இடத்துல ஃபல்க்ரம் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை. எந்த ஒரு கொஷினில் ஃபல்க்ரம் இருக்கு மார்க் சொல்லலையோ அதை வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ணிப்போம் அப்படின்னா 50 சென்டிமீட்டரில் தான் ஃபல்க்ரம் இருக்குன்னு சொல்லி நாமளே அசியூம் பண்ணிப்போம். திஸ் இஸ் அசம்ஷன் நம்பர் 1. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் நான் சம் எடுத்ததுக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இட்ஸ் பேலன்ஸ்ட் அட் த மிடில், அந்த மாதிரி பேலன்ஸ்ட் அட் 50 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எந்த ஒரு லைனுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி லைன் இல்லாதப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், 50 சென்டிமீட்டர் மார்க்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வாட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டிப்ரெசஸ் த ரூல்னா ரூலர். சரியா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் என்ன அர்த்தம், எது போட்டு அழுத்துது அப்படின்றத கேட்குறாங்க. சரியா. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் தான் அழுத்துது. கரெக்டாக, பிகாஸ் இந்த பக்கம் நத்திங், எதுவுமே இல்லை. சரியா. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட், என்ன வரும், இந்த ஃபுல் லென்த் நம்ம எடுத்துக்கணும். 0 to 50 இஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், 50 தான். சரியா. ஸோ 10 GF into 50. சரியா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 50 கிராம் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். திஸ் இஸ் த டிப்ரெசிங் ஃபோர்ஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின் நம்பர் 1. சரியா. கொஷின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கொஷின் நம்பர் 2 இஸ் ஹவு கேன் இட் பி மேட் ஹாரிசான்டல் பை அப்ளையிங் அ லீஸ்ட் ஃபோர்ஸ். சரியா. ஒரு சின்ன ஃபோர்ஸ் ஒன்று நம்ம அப்ளை பண்ணி எப்படி வந்து அது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, நம்ம யூடியூப்லேயும் இருக்கும், லைவ் கிளாஸ்லேயும் இருக்கும். என்னென்னா, நம்ம எப்போ வந்து ஃபல்க்ரமை விட்டு விலகி தூரம் போகிறோமோ அப்போ ஃபோர்ஸ் வந்து கம்மியாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா. ஸோ த லார்ஜர் த டிஸ்டன்ஸ் த ஸ்மாலர் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளை. நம்ம ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே போதும். சரியா. நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். லார்ஜாக நீங்கள் எவ்வளோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் போகிறீங்களோ ஃபல்க்ரம்ல இருந்து, அவ்வளோ ஸ்மால் ஃபோர்ஸ் இல்லை லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து கொடுப்பீங்க. இப்போ கொஷினை நல்லா கவனிச்சு பாருங்க. வாட் ஹவு கேன் இட் பி மேட் ஹாரிசான்டல் பை அப்ளையிங் லீஸ்ட் ஃபோர்ஸ். இருக்கிறதுலே கம்மியான ஃபோர்ஸ் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த ரூலரோட இன்னொரு முனைக்கு போயிடணும்னு அர்த்தம். சரியா. ஸோ வாட் இஸ் த பிளேஸ் இன் விச் வி கேன் கிவ் அ வெரி லீஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் க்ரீன் கலரில் எழுதுறேன். ஸோ இந்த எண்டில் நான் ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா போதும், எனக்கு வந்து என்ன ஆகும், எனக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்கேல் வந்து பேலன்ஸ் ஆகிடும். சரியா. விச் இஸ் வேர் 100 சென்டிமீட்டர் மார்க். ஸோ 100 சென்டிமீட்டர் மார்க்கில் நான் என்ன ஃபோர்ஸை தொங்க விட்டுறனோ அதுதான் வந்து என்ன பண்ண போகுது, என்ன வந்து இந்த ஸ்கேலை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது. சரியா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடு லெஃப்ட் சைடு யார் இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் 10 into 50 விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் பாருங்கள் 100ன்னு எடுத்துக்கூடாது. 50க்கும் 100க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், கரெக்டாக. 50க்கும் 100க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், 50 சென்டிமீட்டர் தான் இல்லையா. 50 சென்டிமீட்டரில் வாட் இஸ் த வெயிட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க். சரியா. ஸோ அந்த 50 கீழே போயிடும். ஸோ 10 into 50 divided by 50 is what, 50 கேன்சல் ஆயிரும். ஸோ 10 GF ஃபோர்ஸ். இது நம்மளுக்கு பேலன்சிங் இப்படி தானே வரும். ஓகேவா. ஸோ இதுதான், இதில் வந்து நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த லீஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு முனையை யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு எண்டை, மீட்டர் ஸ்கேலோட ரூலோட எண்டில் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை தொங்க விடணுன்றது தான் அதுக்கான அர்த்தம். இன்னொரு விஷயம், எந்த இடத்துலையுமே வந்து இட் இஸ் பேலன்ஸ் அட் த மிடில், இட் இஸ் பேலன்ஸ் 50 சென்டிமீட்டர் அப்படின்ற வார்த்தை கொடுக்கல அப்படின்னா இந்த விஷயம் நாமளே வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கணும். தட் 50 சென்டிமீட்டர் மார்க் இஸ் த பேலன்சிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சொல்லியிருப்பாங்க, 60 சென்டிமீட்டர் மார்க் 70 சென்டிமீட்டர் மார்க்கில் நீங்களே தொங்க விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே சொல்லாததுனால கண்டிப்பாக இது 50 சென்டிமீட்டர் தான். ஓகே. எஸ். ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது லெசனில் வேணும், வேறு ஏதாவது சாப்டர்ஸில் வேணும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் கமெண்ட் செக்ஷன். நீங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ அத்தனை வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.